நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்க நினச்சிக்கணும். இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடி மாவட்டம் முடிவேதானந்தல் பகுதியை சேர்ந்தவர் தான் சிவா பிள்ளை. இவர் அருகில் உள்ள செக்கார்குடி சொக்கலிங்கபுரம் பகுதியை சேர்ந்த பேச்சியம்மாளை 20 வயதில் திருமணம் செஞ்சுருக்காரு. திருமணம் முடிந்த 15 நாளில் சிவா பிள்ளை இறந்தும் போயிட்டார். இந்த நிலையில் அங்கேருந்து எப்போதும் வென்றான் அருகில் உள்ள காட்டுநாயக்கன்பட்டியில் குடியேறிருக்காங்க நம்ம பேச்சியம்மாள். அங்கிருந்து சிறு சிறு வேலைகளை பார்த்து வந்த அவருக்கு சில ஆண்களால் பாலியல் ரீதியாக அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த பெண்ணு தன்னுடைய குழந்தைக்காக தகப்பன் இல்லை என்ற கவலை இருக்கக்கூடாதுன்னு பேச்சியம்மாள் என்ற தாய் ஆணாக மாற முத்துவாக மாறி தொடங்கியிருக்காங்க. அதன் பின்ன வறுமையின் காரணமாக பல ஊருக்கு சென்று தொழில் செஞ்சு வந்திருக்காங்க. முத்து தன்னை பெண்ணாகவே காட்டிக்கொள்ளாமல் ஆணாகவே வலம் வந்திருக்காரு. வெளியூரில் கூட அண்ணாச்சி என்ற பெயர் பெற்று வாழ்ந்து வந்திருக்காரு. அதன் பிறகுதான் தூத்துக்குடிக்கு வந்து முத்து ஊர் மக்கள் கண்டுகொள்ளாத அளவில் வேட்டி சட்டை உடுத்தி கிராப் தலையுடன் ஆணாகவே காட்சி அளித்து வந்துட்டு இருந்திருக்காங்க. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக 30 ஆண்டுகளாக இதே தோற்றம்தான் பேச்சியம்மாள் வந்திருக்காங்க. டீ கடை முதல் பரோட்டா கடை வர வேலை பார்த்து வந்ததால் மாஸ்டர் என்றே அடையாளம் காணப்பட்ட முத்து மாஸ்டர் பேச்சியம்மாள் என்ற அவர் இப்படியே வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுவரை ஊரில் கூட மாஸ்டர் என்று தான் அழைப்பாங்களாம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இவரின் பெண்ணிற்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வாழ்ந்து வந்துட்டுருக்கிறாரு. இப்போது கூட முத்து மாஸ்டருக்கு 57 வயது ஆயிருக்கு. கஷ்டப்பட்டு அவரது பெண்ணுக்கு திருமணம் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்று பாட்டியாக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு பேச்சியம்மாள் என்ற முத்து மாஸ்டர். ஆனாலும் இது அவர் குடும்பத்திற்கு மட்டுமே தெரிந்த உண்மை. அவர் தாத்தா இது பற்றி முத்து மாஸ்டரிடம் கேட்கையில் அவர் கூறியது, மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என 100 நாள் வேலை, பெயிண்ட் அடிப்பது போன்ற வேலைகளை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. எனது திருமண வாழ்க்கை 15 நாட்களே முடிந்தாலும் மகள் என்ற உறவுக்காகவும் தனது சுயமரியாதைக்காகவும் தோற்றத்தையே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு இன்று வர எந்த வருத்தமுமே இல்லை. கணவர் இறந்த போதும் இறப்பு சான்றல் வாங்காத நிலையில் ஆதார் அட்டையில் முத்து என்ற ஆண் பெயரையே இருப்பதால் விதவை நிதி உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியத்தொகை எதுவுமே கிடைக்கவே இல்லை. கிடைச்சா தள்ளாத வயதில் கூட உதவியாக இருக்கும் என்கிறாரு அந்த பேச்சியம்மாள் என்ற பெண். இது குறித்து அவரது மகள் சண்முக சுந்தரி கூறுகையில், நான் சிறு வயதில் தந்தை இழந்ததால் எனக்கு அப்பா நினைவு வரக்கூடாது எனவும், சமூகத்தில் ஒரு பெண்ணாக இருந்து வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பதற்காகவும் ஆணாக மாறி கிடைக்கும் வேலைகளை செய்து வந்தார் எனது அம்மா இப்படி ஆணாக மாறியதால் எனக்கு இன்று வர எந்த வருத்தமுமே இல்லை என்றார் அவளது மகள். தொடர்ந்து பேசிய அவர் தனது தாய்க்கு முதியோர் ஓய்வூதிய தொகை வாங்கி கொடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறினார். இந்த நிலையில் பேச்சியம்மாள் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கனிவுடன் பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்குது. தன்னோட பெண்ணுக்காக ஒரு தாய் செய்த செயலை பார்த்து நமக்கே கண் கலங்குது இல்லைங்களா? ஒரு சமூகத்தில் ஒரு பெண் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு முன் உதாரணமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.